கண்ணியமிக்க முஃமினீன்களே, ரப்புல் ஆலமீன் அவனுடைய மகத்தான பேரருளால் அருளும் பாக்கியமும் நிறைந்த சங்கையான இந்த நிஸ்ஃபு ஷஅபானிலே 15ஆம் நாள் இரவு பராத்தினுடைய இரவிலே ரப்பினுடைய இல்லத்தில் ஒன்று சேர்ந்து இபாதத் செய்வதற்கான நசீபை தந்த ரப்புல் ஆலமீனுக்கு நாம் அல்ஹம்துலில்லாஹ் நன்றி செலுத்திக் கொள்கிறோம். அல்லாஹ் கபூல் செய்தருள்வானா. கண்ணியமிக்கவர்களே, மனிதர்களுடைய வாழ்க்கையிலே சந்தர்ப்பங்கள் வரும் பொழுது அதை பயன்படுத்துபவர்கள் புத்திசாலிகள். வாழ்க்கையில புத்திசாலிகள் யாருன்னு சொன்னா சந்தர்ப்பத்தை பயன்படுத்துபவர்கள். அந்த சந்தர்ப்பம் எல்லா நேரங்களிலும் வராது, வரும் நேரத்தில் அதை பயன்படுத்துபவர்கள் புத்திசாலிகள். ஒரு சீசன் நேரமா இருக்குது, அந்த நேரத்தில் வியாபாரிகள் அந்த சீசனை பயன்படுத்துகிறார்கள். உறங்குவதில்லை உரிய நேரத்தில், சாப்பிடுவதில்லை உரிய நேரத்தில், தங்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதில்லை உரிய நேரத்தில். இந்த சீசனிலே இப்பொழுது நாம் சம்பாதித்தால்தான் அதற்கு அடுத்துள்ள காலங்கள் நமக்கு சீராக இருக்கும் என்று எப்படி எண்ணுகிறார்களோ புத்திசாலிகள், அதே போல்தான் மார்க்க ரீதியான விஷயங்களிலே புத்திசாலிகளாக நாம் முதன்மையானவர்களாக அதிலே ஆகியிருக்க வேண்டும். சஹாபிகள் அந்த விஷயத்தில் போட்டி ஓட்டாங்க. சஹாபிகள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை சொன்னாங்க, இன்ஷா அல்லாஹ் கியாமத்தினுடைய நாளில் ஒரு பெரிய கூட்டம் எந்த கேள்வி கணக்கும் இல்லாம சொர்க்கத்துக்கு போகும்னு சொன்னாங்க. அல்லாஹ் நம்மையும் அதில் கபூல் செய்வானா. சஹாபிகள் கேட்டாங்க, நாயகமே அவங்களுடைய அமல் என்ன, அவங்களுடைய செயல் என்ன, எதனால் அப்படி அந்த பாக்கியத்தை பெறுகிறார்கள் என்று கேட்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவங்க குறி பார்க்க மாட்டாங்கன்னு சொன்னாங்க. குறி பார்க்க மாட்டாங்க. அல்லாஹ் மீது தவக்கல், வஅலா ரப்பிஹிம் யதவக்கலூன், ரப்பின் மீது தவக்குல் வைப்பார்கள். காரியங்கள் உலகத்தில் ஏதாவது நடந்துகிட்டு இருக்கும், துர்க்குறி பார்க்க கூடாது. இதனால இப்படி ஆயிடுச்சு, அதனால அப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி துர்க்குறி பார்க்கக்கூடிய தன்மை அவரிடத்தில் இருக்காது. வஅலா ரப்பிஹிம் யதவக்கலூன், ரப்பின் மீது தவக்குல் வைப்பார்கள். என்னுடைய ரப்பு எது நாடினானோ அது நடக்கும்னு சொல்லி அப்படிப்பட்ட தன்மை, அந்த குணம் அவர்களுக்கு நிறைந்திருக்கும்னு சொன்னார். உண்மையானவர்களே, இந்த குணம் உள்ளவர்கள் ஒரு பெரிய கூட்டம், எந்த ஹிசாபும் இல்லாமல், கியாமத்தில் ஹிசாப் இல்லாம சொர்க்கம் போறதுங்கிறது இருக்கிறது சாதாரணமான விஷயம் அல்ல. ஹிசாப் இல்லாமல் சொர்க்கம் போவார்கள். ஹஜ்ரத் சையதுனா உக்காஷத் இப்னு மிஹ்சன் ரலியல்லாஹு அன்ஹு அந்த கூட்டத்தில் இருந்தாங்க. ஃபகாம உக்காஷத் இப்னு மிஹ்சன், ஹஜ்ரத் உக்காஷா ரலியல்லாஹு அன்ஹு அந்த நேரத்தில் மனசுல இருந்த ஆசையை வெளிப்படுத்தி சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் உது அல்லாஹ் யஜஅலனி மின்ஹும், என்னையும் அந்த கூட்டத்தில் சேர்ப்பதற்கு துஆ செய்யுங்க நாயகமே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்த மின்ஹும், நீங்க அதில் உள்ள ஆள் தான் சொல்லிட்டாங்க. அந்த வாய்ப்பு, அதற்கு பிறகு மற்றவர்கள் அந்த வாய்ப்பு இருக்கு. அந்த மனசுல உள்ள அந்த ஆசையை வெளிப்படுத்தி இந்த வாய்ப்பு நமக்கு கிடைக்கணுமேங்கிற அந்த தேட்டத்தோடு சொன்னார்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ, அந்த நேரத்தில் அவங்களுக்கு கிடைச்சதுன்னு பார்க்கணும். அதனால வாழ்க்கையிலே சந்தர்ப்பங்கள், நான் ஏற்கனவே ஞாபகப்படுத்தியிருக்கிறேன், கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு கிராமத்துக்கு போயிருந்தாங்க. இந்த கிராமவாசி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப உபசரிப்பு, ரொம்ப கண்ணியம் செய்தாங்க. மன நெகிழ்ந்து போய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட கேட்டாங்க, உங்க மனசுல ஏதாவது தேவை இருந்தா கேளுங்க, நான் துஆ செய்யறேன், அல்லாஹ் அதை தருவான்னு சொன்னான். எவ்வளவு பெரிய சந்தர்ப்பம் இது, சாதாரணமான சந்தர்ப்பமா? அவங்க சொன்னாங்க, நாக்கத்துன் யஹ்ரிபுஹா, எனக்கு பால் கறப்பதற்குண்டான ஒரு ஒட்டகை அல்லது ஆடு, அதை கறந்தெடுப்பதற்கான ஒரு சட்டி, இந்த ரெண்டும் போதும்னு சொன்னாங்களாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா, பனி இஸ்ரவேலர்களுடைய காலகட்டத்தில் வாழ்ந்த அந்த பெண்மணி, அந்த வயதான அம்மா உங்களோட புத்திசாலின்னு சொன்னாங்க. உங்களோட புத்திசாலி என்ன நாயகமேன்னு விளக்கம் கேட்டாங்களாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் சொன்னாங்களாம், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மிஸ்ர்ல தான் வாழ்ந்தாங்க. அவங்களுடைய மௌத்தினுடைய நேரம், மலக்குல் மௌத் வந்துட்டாங்க. நபிமார்கள்ட்ட அனுமதி கேட்டுதான் ரூஹ் வாங்குவாங்க, நபிமாருடைய சட்டம். அந்த நேரத்தில் ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இடத்தில் மலக்குல் மௌத் வந்து கேட்கிறாங்க, ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா என்னை அனுப்பியிருக்கிறான், நீங்கள் அனுமதி கொடுத்தால் ரூஹ் வாங்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, எனக்கு ஒரு கற்பனை, ஒரு ஆசை மனசுல இருக்கு, நான் பைத்துல் முகத்தஸில் வைத்து இறக்க வேண்டும் என்று எனக்கு ஆசை. ஆனால் இப்பொழுது நான் எகிப்தில் இருக்கிறேன், அந்த ஆசை மனசுல இருக்குது. ஆனா என் ரப்பு எப்ப கேட்டு விட்டுட்டானோ திரும்பி அனுப்புறதுக்கு நான் விரும்பல.
ரூஹ வாங்கிருப்பாங்கன்னு சொன்னாங்க. ஆனா அந்த செய்தியை போய் சொல்லிருங்கன்ட்டாங்க. அதற்கு மலக்குல் மௌத் அந்த ரூஹ வாங்கிட்டு ரப்பிடத்தில் செய்தியை போய் சொன்னாங்க. அல்லாஹ் தஆலா அந்த ஆசையை நிறைவேற்றுவதற்காக ஒரு 100 வருடம் கழித்ததற்கு பின்னாலே மூசா அலைஹிஸ்ஸலாம் இந்த உலகத்தில் நபியாக அனுப்பப்பட்ட பொழுது அல்லாஹ் சொன்னான் மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு, இது மாதிரி அதற்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இந்த இடத்துல அடக்கப்பட்டிருக்கிறாங்க, அவங்களுடைய உடலை எடுத்து கொண்டு போய் பைத்துல் முகத்தஸ்ல அடக்குங்க. அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ரப்பிடத்தில் கேட்டாங்க, ரப்பே எந்த இடத்துல அடக்கப்பட்டிருக்கிறாங்க? எந்த இடம்னு இல்லை, இந்த பகுதி அவ்வளவுதான், எந்த இடம்னு துல்லியமா தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டுக்கங்கன்னு அல்லாஹ் சொன்னான். அல்லாஹ் எப்பவுமே சோதிப்பான். அல்லாஹ் எப்பொழுதுமே அடியார்களை சோதித்து கூலி கொடுப்பதில் அவன் வல்லவன். அதற்கு சையதுனா மூசா அலைஹிஸ்ஸலாம் தேடி பார்க்கறாங்க, யாரும் தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க, ஒரு ஆளுமே இல்லை. சீடர்களை எல்லாம் அனுப்பி விசாரிக்க சொல்றாங்க. கடைசியில் அவங்களுக்கு செய்தி கிடைச்சிச்சு, ஒரு வயதான அம்மா, அவங்களுக்கு இந்த செய்தி தெரிஞ்சிருக்குது, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அடக்கப்பட்ட இடம் தெரிஞ்சிருக்குதுன்னு கேள்விப்பட்ட உடனே சந்தோஷப்பட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ், இப்படியா ஒரு ஆள் தெரிஞ்சிருக்குதே, இப்போ அவங்கள்ட்ட போய் கேட்டு வாங்கன்னு சொன்னாங்களாம். இப்போ அவங்கள்ட்ட போய் கேட்டாங்களாம், இந்த மாதிரி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அடக்கப்பட்ட இடம் துல்லியமா அவங்களுக்கு தெரியுமான்னு கேட்டாங்களாம். பொதுவாக கபர்தான் சொல்லக்கூடாது, எந்த இடத்துல துல்லியமா தெரியுமா? வருஷம் 100 கழிச்சிருச்சு, இந்த அம்மா சொன்னாங்களா தெரியும், எனக்கு தெரியும், துல்லியமா தெரியும் சொன்னாங்களாம். அவ அந்த இடத்த கொஞ்சம் கரெக்டா எங்களுக்கு அடையாளம் காமிச்சு கொடுக்கணுமேன்னு சொன்னாங்க. எதுக்குன்னு கேட்டாங்க. இல்ல, அல்லாஹ்வுடைய உத்தரவு வந்திருக்குது, யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய உடலை எடுத்துக்கொண்டு போய் பைத்துல் முகத்தஸில் அடக்க வேண்டும் என்று கலீமுல்லாஹி மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு ரப்பினுடைய உத்தரவு வந்திருக்குதுன்னு சொன்னாங்க. அந்த அம்மா சொன்னாங்களாம், என்னுடைய ஒரு அடையாளம் காட்டப்படுகிற காரணத்தினாலே ஒரு நபி அவர்கள் ரப்பினுடைய கட்டளையை நிறைவேற்றுவதற்கு காரணம்னா சந்தோஷம்தான், மகத்தான பாக்கியம் தான். ஆனா சும்மா காட்ட முடியாதுன்னாங்களாம். அதுக்கு ஏதாவது பகரம் வேணும் இல்லையா, அதுக்கு ஏதாவது ஒரு பகரம் வேணுமேனு கேட்டாங்களாம். அப்போ சீடர்கள் போய் சொன்னாங்களாம், இந்த மாதிரி அந்த அம்மா உஷாரான ஆளா இருக்கிறா, அவங்களுக்கு தெரியுது, ஏதாவது பகரம் கேட்கறாங்க, சும்மா காட்ட முடியாதுன்னு சொல்ற, கொடுத்துடலாம், என்னன்னு கேளுங்க, என்னன்னு கேளுங்க, கொடுத்துடலான்னு மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. அப்போ அவங்கள்ட்ட போய் கேட்டாங்களாம், என்ன வேணும்? நான் மூசா அலைஹிஸ்ஸலாமோட சொர்க்கத்தில் இருக்கணும்னு சொன்னாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாமோட சொர்க்கத்தில் நான் இருக்கணும். மூசா அலைஹிஸ்ஸலாம் கோபம் வந்துருச்சு, ஒவ்வொன்றுக்கும் ஒரு விலை இருக்குது இல்லையாங்க, அந்த விலையை தானே கொடுக்க முடியும், ஒரு கபரை அடையாளம் காட்டுறதுக்கு என்ன விலையா, அதுக்கு இவ்வளவு பெரிய விலையா? சொர்க்கம்னு அந்த அம்மா என்ன நினைச்சுக்கிருச்சு? நபிமார்களோட மூசா அலைஹிஸ்ஸலாமோட உலகத்தில் நடமாடிய மனிதர்களின் 3வது மனிதர் ஹதரத் சையதுனா மூசா அலைஹிஸ்ஸலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு பின்னாலே கலீலுல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு பின்னாலே கலீமுல்லாஹி மூசா அலைஹிஸ்ஸலாம். அவங்களோட சொர்க்கத்தில் இருக்கணும்னா சாதாரணமான தரஜாவாது. மூசா அலைஹிஸ்ஸலாம் யோசிச்சாங்க. அந்தம்மா சொன்னாங்க, கொடுக்குறாருந்தா கொடுங்க, வந்தா மலை, போயிட்டு வாங்கன்ட்டாங்க. அதுக்கு பிறகு இவங்க போய் சொன்னாங்களாம். இப்போ அல்லாஹ்ட்ட சொன்னாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம், ரப்பே அந்த அம்மாவும் பெரிய நிபந்தனை வைக்குது, ஆனால் வேற தெரிஞ்சவங்கள யாரும் இல்லைன்னு சொன்ன உடனே வேற யாரும் இல்லைன்னா கேட்ட விலையை கொடுத்து வாங்கணும் தான் சொல்லி அல்லாஹ் சொல்லிட்டான். அதுக்கு பிறகு அந்த ஒப்பந்தத்தை சொல்லி அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய அடக்கஸ்தலத்தை அடையாளம் அந்த அம்மா காட்டி அதற்கு பிறகு அவங்களுடைய உடலை எடுத்துக்கொண்டு போய் பைத்துல் முகத்தஸில் அடக்கினார் என்பது வரலாறு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதைத்தான் சொன்னாங்க, அஜஸ்த அன் தக்கூன மிஸ்ல அஜூஸி பனி இஸ்ராயீல், பனீ இஸ்ராயீலுடைய காலகட்டத்தில் வாழ்ந்த அந்த வயதான பெண்மணிகள் கூட நீங்க இல்லையே, அது மாதிரி கூட நீங்க இல்லையே. நான் சய்யிதுல் அன்பியா, நான் என்ன வேணும்னு கேட்கறேன், சட்டி வேணும் பறக்கிறதுக்கு, கால் பறக்கிறதுக்குன்னு கேட்குறீங்களே, பால் கறக்கிறதுக்குன்னு கேட்டா இதெல்லாம் அளவுகோலான்னு சொன்னாங்க. வாழ்க்கையில சந்தர்ப்பத்தை பயன்படுத்துவார்கள். உலகத்துல முன்னால் வாழ்ந்த நபிமார்கள் இருக்கிறார்களே, ஆயிரக்கணக்கான வருஷங்கள் வழங்கப்பட்டார்கள், ஆயிரக்கணக்கான வருஷங்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம்ட்ட ஒரு அம்மா வந்து அழுதாங்களாம், என் பையன் சின்ன வயசுல இறந்துட்டான், துஆ செய்யுங்க, ரொம்ப கவலையா இருக்குது, என் பையன் சின்ன வயசுல இறந்துட்டான்னாங்களாம். எத்தனை வயசுன்னு கேட்டாங்களா, 110 வயசு தான் ஆச்சுன்னாங்களாம். நூஹ் அலைஹிஸ்ஸலாம்ட்ட அந்த அம்மா சொன்னாங்களா, 110 வயசு தான் ஆச்சுன்னு. 1000 வருஷம் வாழ்றவங்களுக்கு 110 வயசுங்கிறது கம்மி தானே, அப்போ அதனால துஆ செய்யுங்கன்னு சொன்னாங்களாம். ஆனால் என்னுடைய உம்மத்துமார்களின் வயது அமாரு உம்மதி மாபைன சித்தீன வ சபஈன், என்னுடைய உம்மத்துமார்களில் பெரும்பாலானவருடைய வயது 60க்கும் 70க்கும் மத்தியிலே, அதை கடப்பவர்கள் குறைவுதான் சொன்னாங்க. அல்லாஹ் நமக்கு நீண்ட ஹயாத்தை தரணும். ஆனால் அருமையானவர்களை, குறைந்த இந்த ஆயுளில் ஆயிரக்கணக்கான வருஷங்கள் வாழ்ந்த அந்த முன்னுள்ளவர்களுடைய கூலியை பெற வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்விடத்திலே உரையாடி பெற்று ரப்பிடத்தில் வாதாடி அதற்காக முயற்சித்தவர்கள் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதன் வழியாகத்தான் அல்லாஹ் நமக்கு லைலத்துல் கத்ரை தந்தான். லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர். நீங்கள் லைலத்துல் கத்ரிலே இபாதத் செய்து விட்டால் 1000 மாதங்களை விட சிறந்தது. கிட்டத்தட்ட 83 வருஷம் அதிலே வந்துடுச்சு.
அருமையானவர்களே, அதனால இதுவும் உள்ள சந்தர்ப்பம். பராத்தும் அது மாதிரிதான். பராத்து இருக்குதே, குர்ஆனுடைய விளக்க உரையாளர்கள் குறிப்பாக ஹஜ்ரத் இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு இந்த லைலத்து இந்த இரவுக்கு பல பெயர்களை சொல்றாங்க. குர்ஆனுடைய சிறந்த விளக்க உரையாளர் முதலாவது லைலத்து முபாரக்கான்னு சொல்றாங்க, பரக்கத்தான இரவு. இந்த இரவு பரக்கத்தான இரவுங்கிறான். பரக்கத்துங்கிறது இருக்குது சாதாரணமானது அல்ல. பரக்கத்தை நம்மளால விளங்க முடியாது, தமிழ்ல அர்த்தமும் சொல்ல முடியாது. அபிவிருத்திங்கிறதுல அர்த்தம் இல்லை, குறைவா இருக்கும், நிறைய பயன்படும். கலீலுன் மத்தாஹு கசீரன் மன்ஃபாத்துஹு, பொருள் கம்மியா தான் இருக்கும், ஆனா பயன்பாடு எல்லாருக்கும் சேர்ந்து இருக்கும். சம்பளம் கம்மியா தான் வாங்குவாரு, ஆனா நிம்மதியா இருப்பார். அவருக்கு வாழ்க்கையில போதுமான அளவுக்கு இருக்கும் பரக்கத். ஸல்லல்லாஹு சொன்னாங்க இல்லையா, பின்னால ஒரு காலம் வரும் மக்களிடத்தில் நிறைய சம்பாதிப்பாங்க, பரக்கத்தை எடுபட்டு போயிடும் சொன்னாங்க. ஒரு காலம் வரும் நிறைய சம்பாதிப்பாங்க, முன்னால வாழ்ந்தவங்க கூட இப்படி எல்லாம் பார்த்தது இல்லை, ஆனால் பரக்கத்தை எடுபட்டுரும். அதனால இந்த பரக்கத்து தரக்கூடிய ஒரு இரவாக இந்த இரவு இருக்கிறது. அதில் திக்ரிமான் சொல்கிறார்கள், இது லைலத்து முபாரக்கா, பரக்கத்தான இரவுங்கிறான். அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில பரக்கத் செய்யணும். பெருமக்கள், சின்ன சின்ன காரியத்திலும் பரக்கத்து வந்து விட்டது என்று சொன்னால், ஆயுளிலே பரக்கத், ஆஃபியத்திலே பரக்கத். ஸல்லல்லாஹு மௌத்துல கூட பரக்கத்தை கேட்டாங்க. பரக்கத்துன்னு அந்த நேரத்தில் அமையக்கூடிய எல்லாம் பொருத்தமா அமைவது, பொருத்தமா அமைகிறது. யார் யார் இருக்கணுமோ அவங்க எல்லாம் இருக்கிறாங்க. நமக்கு அந்த நேரத்தில் நமக்கு ஆகிரத்தை பற்றி உண்டான சிந்தனை இருக்கிறது, வேறு கவலை இல்லை. மௌத்தினுடைய நேரத்தில் வேற கவலை வரத்தானே செய்யும், கவலை இருக்கக்கூடாது அந்த நேரத்தில். அது ஒரு பரக்கத், மௌத்தினுடைய பரக்கத். என்ன சில நேரங்களில் சில விஷயத்தை பத்தி கவலை, அந்த நேரத்தில் கவலைப்படக்கூடாது. அந்த நேரத்தில் ஆகிரத்தினுடைய சிந்தனை, ரப்பினுடைய எண்ணம், இது அந்த நேரத்தில் உள்ள பரக்கத்துன்னு சொல்றாங்க. ஒவ்வொரு காரியத்தும் உணவுல பரக்கத்துன்னா அளவு கம்மியா இருக்கும், எல்லாருக்கும் பயன்படும், எல்லாரும் வாயிலையும் பட்டிருக்கும், எல்லாரும் சாப்பிட்டுருவாங்க, திருப்தியாகவும் இருக்கும். உணவிலே, பொருளாதாரத்திலே, ஆயுளிலே, நம்முடைய ஒவ்வொரு சின்ன சின்ன காரியங்களிலேயும், சின்ன காரியங்களிலேயும். சில செருப்பு வாங்குவோம், வருஷக்கணக்கில் பயன்படும், நல்லாம இருக்கும். சிலது வாங்கினா ஒரு வாரத்தை தூக்கி போட வேண்டியது வந்துடும், அப்படியும் இருக்கும். 93 சிங்கப்பூருக்கு நான் போயிருந்தேன் பயானுக்கு. அந்த நேரத்தில் ஒரு தட்டு வாங்கிட்டு வந்தேன், சாப்பிட்றதுக்கு ஒரு தட்டு. இன்னும் எங்க வீட்டில் அந்த தட்டில் சாப்பிட்றதுக்கு போட்டி இருக்கும். இப்போ வருஷம் எவ்வளோங்காச்சு, 93. பரக்கத்தான தட்டுங்கிறேன், பரக்கத்தான தட்டு. இதுக்கா சொல்லல, வந்து என்னன்னு பாக்குறதுக்கு வந்துடுன்னு பாத்துக்கலாம், ஒண்ணும் இல்லை, தட்டு பரக்கத்தான தட்டு. இவ்வளவு காலம் இன்னும் புது தட்டு மாதிரி இருக்கும். அது சாப்பிடுறதுக்கு அதுல வந்து போட்டி இருக்கும் அந்த தட்டுல. சின்ன விஷயத்திலே அல்லாஹ் தஆலா பரக்கத்தை தர்றதுங்கிறது இருக்குது, மகத்தானது. இந்த இரவு பரக்கத்தான இரவுன்னு சொல்றாங்க. அதற்கு இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு ரப்பிடத்துல பரக்கத்தை கேட்கணும். நம்முடைய ஆயுளில், நம்முடைய ரிஸ்கில், நம்முடைய வாழ்நாளுடைய ஒவ்வொரு காரியத்திலும், பொருளா எல்லாத்திலையும் அல்லாஹ்ட்ட ரப்பே பரக்கத்தை தான் கேட்க வேண்டிய இரவு இந்த இரவு. இந்த மாதிரி லைலத்துல் பராத், இது விடுதலையின் இரவு. இந்த இரவில் அல்லாஹ் தஆலா கணக்கிலடங்காத அளவிற்கு நரகம் என்று முடிவு செய்யப்பட்ட கூட்டத்தாரை நரகத்திலிருந்து அல்லாஹ் நீக்கி சொர்க்கவாதியாக அல்லாஹ் எழுதுகிறான். அல்லாஹ் நம்மையும் அந்த கூட்டத்தில் சேர்க்கும். சாதாரணமானதல்ல. இதெல்லாம் எவ்வளவு பெரிய பாக்கியங்க, இதெல்லாம் எவ்வளவு பெரிய பாக்கியம். ஒரு சின்ன விஷயத்துக்கு எவ்வளவு போட்டி நடக்குது, ஒரு கவுன்சிலருக்கு என்ன போட்டி நடக்குது, அது கிடந்து எவ்வளவு குஸ்தி போடுறாங்க. இது சாதாரணமான நிரந்தரமான வெற்றி அல்லவா, நிரந்தரமான வெற்றி, அப்படிப்பட்ட ஒரு காரியம். அதனால இது பராத்தினுடைய இரவு, மீட்சியை தரக்கூடிய, விடுதலையை தரக்கூடிய, நரகத்திலிருந்து விடுதலை தரக்கூடிய இரவுன்னு இதிலே ஆயத்திற்கு விரிவரை சொல்கிறார்கள் பெருமக்கள். மாதிரி பல்வேறு உயர்ந்த அம்சங்களை கொண்டது. அருமையானவர்களை, ஜும்மாவில் ரொம்ப விரிவா சொல்லப்பட்டுருச்சு. இன்ஷா அல்லாஹ் நம்ம திக்ர் செய்யணும், அதுக்கு பிறகு நம்ம ஜியாரத்தை செய்யணும், அப்புறம் தஸ்பீஹ் தொழுகணும், துஆவெல்லாம் இருக்குதுங்கிறதுனால ரொம்ப நேரம் ஆயிடக்கூடாது. காலையில் சஹருக்கும் எழுந்திருச்சு இன்ஷா அல்லாஹ் சஹர் செய்ய வேண்டிய ஆட்கள் நிறைய இருக்கிறாங்க காரணத்தினால இன்ஷா அல்லாஹ் நாம் நிறைவு செய்கிறோம். அல்லாஹு தஆலா இந்த இரவிலே என்னென்ன பரக்காத்துகளை துன்யாவிற்கு தருகிறானோ அல்லாஹ் அவைகளை நமக்கு நிரப்பமாக தந்தருள்வானா. நாம் வாழ்க்கையில் அல்லாஹ்வுடைய கட்டளையை பல நேரங்களை விட்டுவிட்ட காரணத்தினால் அல்லாஹ் தன்னுடைய கோபத்தை, அதிருப்தியை நம்மின் மீது ஆக்கிவிடாமல் அவன் தனிப்பட்ட கருணையை கொண்டு எல்லா பாக்கியங்களையும் தந்தருள் புரிவானா. நம்முடைய வாழ்க்கை அல்லாஹ் சீராக்கி அருள்வானா. நன்மையான காரியங்களில் நாம் முந்தி செல்லக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கியருள் புரிவானா. உயர்வான எல்லா காரியங்களையும் செய்வதற்குண்டான ஆற்றலை அல்லாஹ் நமக்கு நசீபாக்கி அருள்வானா. நம்மை கொண்டு
இந்த தீனுக்கு சிறந்த ஹிதுமத்துகளை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி அருள் புரிவானா. அவனுடைய தீனை உலகத்தில் உயர்த்துவதற்குண்டான பாடுபடக்கூடிய நன்மக்களில் அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானா. நம்ம இபாதத்துகளில் இன்பத்தை அல்லாஹ் தருவானா. இபாதத்தினுடைய ருசியை அல்லாஹ் தருவானா. இபாதத்தில் இன்பத்தை தந்தருள்வானா. இபாதத்தில் தடைவோ சோம்பலோ கவனம் இல்லாத நிலையோ இஹ்லாஸ் இல்லாத தன்மைகளோ அதெல்லாம் இல்லாமல் இஹ்லாஸோடு அல்லாஹ்வை வணங்குவதில் அல்லாஹ் நமக்கு இன்பத்தை, அந்த சுவையை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தந்தருள்வானா. பாவங்களின் மீது அல்லாஹ் வெறுப்பை தந்தருள்வானா. நம்முடைய குடும்பத்திலும் அல்லாஹ் நிம்மதியை தந்தருள்வானா. தனிப்பட்ட வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் சமூக ரீதியான காரியங்களிலும் அல்லாஹ் பூரணமான நிம்மதியான வெற்றிக்குரிய வாழ்க்கையை நசீபாக்கி அருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.